இந்த நேரத்திலே ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் எல்லாரும் கண்களை மூடி So let everyone close our eyes. கர்த்தர் சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து இந்த வார்த்தைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். So let us dedicate ourselves in the presence of God and pray for the word he is going to speak to us. அன்பும் இரக்கம் தருமை பிதாவே, இந்த வசனத்தை நான் கொடுக்க நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. The loving Father, I thank you for giving me the opportunity to share your word. ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிற வார்த்தையை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இது பாத்திலே வைக்கிறோம். I dedicate everyone who has come today to hear your word. ஆண்டவரே, வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே உடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை நீர் ஆட்கொள்ள வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறேன். Father, let everyone who have come today fill their spirit, soul and body with the Holy Spirit. ஆண்டவரே, மனங்களை அந்த இந்த இடங்களில் விடாதபடி ஆண்டவரே ஆவியானவரே நீர் அவர்களை ஆட்கொள்ள வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். Let the Holy Spirit guide them and control them and dominate them to concentrate and hear your word. ஆண்டவரே, இந்த வசனம் இந்த மனுஷர்களை பிரியப்படுத்துறது அல்ல, உம்மை பிரியப்படுத்துற வசனமாக இருக்க நீர் உதவி செய்வீராக. Father, help us to share this word as not satisfying or pleasing people but you. Pleasing for you. ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி. மிகுதியான இந்த வார்த்தை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. Father, we thank you for this time. We dedicate the balance, the rest, every time unto your hands. Amen. Amen. எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? So are you all prepared, ready? இந்த நேரத்தில் உங்களோட கையிலே ஒரு வேத புத்தகமோ அல்லது ஒரு பேப்பரோ பென்சிலோ இந்த இடத்துல எடுக்க தேவையில்லை. காரணம், நான் கொடுக்க போகிற வசனம் இந்த இடத்துல இந்த சபையிலே என்ன காரியங்கள் நடக்கிறது என்ற காரியங்களே நாங்கள் எப்படி சபையாக நாங்கள் முன்னேறி செல்ல முடியும் என்ற காரணத்தை குறித்து நான் கதைக்க போகிறேன். So I would like to share with you how you all can participate in the church activities, the growth or in the leading with God, leading of God. நாங்கள் கடந்த கிழமைகளிலே அன்பு, வல்லமை, இருதய துடிப்பு, அது மட்டுமல்ல ப்ரொஃபஸி, இதை பற்றி நாங்கள் கேட்டோம். In our previous weeks we heard about love, we heard about prophecy, we heard about God's power and his heartbeat. ஆனால் இந்த நாளிலே நான் கதைக்க போகிற காரியம் என்னவென்றால் எங்களுடைய சபைகளிலே. But today what the thing which I want to share in today's churches, முக்கியமாக எங்களுடைய சபைகளிலே நாங்கள் யோசிப்போம், especially in our church, நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? are we truthful? நாங்கள் வெளிச்சம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? Are we full of God's light? நாங்கள் சாட்சி உள்ளவர்களாக இருக்கிறோமா? Or are we a people with testimony? ஆகவே நாங்கள் இந்த காரியத்தை சொல்லும் பொழுது உங்களுக்கு மட்டுமல்ல, அது என்னுடைய வாழ்க்கையிலேயும் சரியாக இருக்கிறது. ஆகவே எனக்கும் அந்த காரியம் என்ற வாழ்க்கையிலையும் சரிப்பட வேண்டும் என்றபடியினால் தான் நான் இந்த காரியத்தை நான் கதைக்கிறேன். So as I am going to share with all these things, let this word not only speaking to you, it will speak to me too, to correct myself also. முதலாவது காரியமா நாங்கள் உண்மையை யோசித்து பார்ப்போம். தேவன், so the first subject, let me tell you about the truthfulness or the integrity. நாங்கள் பைபிளை பார்க்கும் பொழுது ஆதியாகமத்திலே தேவன் ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்தார் என்று சொல்லி இருக்கிறது. So in book of Genesis, as we read the Bible, it is said that God gave Eve to Adam. அதே போல வெளிப்படுத்தலே கடைசியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், மணவாட்டியான சபை ஆயத்தமா, மணவாளன் வருவதற்கு சொல்லி. So in the book of Revelation it is said that manavati, bridegroom and bride, the bride should be prepared to receive the bridegroom. ஆகவே நாங்கள் இது ரெண்டையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது தேவன்
கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் இருக்கிற உண்மையும் அதே போல மனவாட்டியாக சபையாக இருக்கிற நாங்கள் எப்படி உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை விளிவாக விளக்குகிறார். So as I compare these two things, we can it is to be understood how the truthfulness should be there between husband and wife, at the same time between God and us. ஆதாமை ஆண்டவர் உருவாக்கினார். God created Adam. ஆதாமுக்கு கொடுக்கவில்லை, நீ சபை ஒன்று இருக்கிறது, அதிலே 4 பேர் இருக்கிறார், நீ போய் அவர்களோடு சேர்ந்து சந்தோஷமாக இரு என்று சொல்லி. He did not tell Adam, oh, there is a church, there are 4 people are there, you can go with them, get together with them and to be joyful. ஆனால் ஆதாமுக்கு அவர் கொடுத்தது அவளுக்கு ஒரு மனைவி ஏவாளை. But he gave Adam his wife Eve. நான் இந்த சபையில் ஒரு சாட்சியை சொல்லி மித்த காரியத்துக்கு போக விரும்புகிறேன். அனுஜா எங்கட சபையில் இருக்கிறார். So let me share a testimony in the church and let me continue. Tanuja is in our church. அது டெஸ்டிமனி என்று சொல்ல முடியாது, ஒரு கேள்விக்குறி. பட் தனுஜா எங்கட சபையில் இருக்கிறா. So Tanuja is among us in our church. இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. She has not received salvation yet. ஆனாலும் சனிக்கிழமையில் பவனை நான் சொல்கிறேன், தனுஜா நாளைக்கு நான் சர்ச்சுக்கு போகணும், ரெடியாக இருக்கணும், சமைக்க இது இந்த ஹென்ரி பிரான்ஸா விட நான் சர்ச்சுக்கு போகணும், நான் சமைக்க வேண்டாம், எல்லாம் மணக்குமாகவே நாளைக்கு இன்றைக்கு எல்லாம் சமைத்து நாளைக்கு நீங்கள் சர்ச்சுக்கு போக ரெடியாயிருங்க. So Tanuja, Brother Bhavan's wife, she told her husband, Sunday I need to go to church, so let us prepare everything on Saturday because I don't want to be smelled bad. ஆனாலும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் தனுஜா நினைக்கிறேன், நான் ஆறுதலாக எழும்பி நாளைக்கு அவர் வேலையில் தானே ஆறுதலாக எழும்பி சர்ச்சுக்கு போகலாம் என்று இருக்கும் பொழுது திடீரென்று பவன் நான் எழும்பி ஓடுபட்டு வாஷ்ரூமுக்கு போகிறார், ஓடுகிறார், வருகிறார், அப்படியாக இருக்கிறது. So when Tanuja is prepared to go to church on Sunday morning, suddenly brother husband Bhavan, he feel bad in his stomach. He's running in the church, going to washroom, running free and fro. Getting ready and everything. Getting ready and everything. தனுஜா கேட்கிறா, இன்னும் நீங்க நாளைக்கு சர்ச், இன்றைக்கு சர்ச் எல்லோ, இன்னும் காலம்பரை எழும்பி ஓடுபட்டு திரிகிறீர்கள். So Tanuja was asking Bhavan, husband, why so we have a church today, where are you going around? Moving around. Brother Bhavan சொல்றார், இது எமர்ஜென்சி, அங்க அவ சுமதியக்கா வரவில்லை, நான் வேலைக்கு போக வேணும், கட்டாயமாக உங்களுக்கு ஏலும் என்றால் நீங்க பாஸ்டரோடு பின்னேரம் சர்ச்சுக்கு போங்க. So the brother Bhavan said to Tanuja, so today it's an emergency, I have been called at my workplace, somebody has not come, so I had to go to work, so you go with pastor to the church. நான் இந்த காரியத்தை நான் உதாரணத்துக்கு பவனுக்காக சல்ஜா காயில உதாரணத்துக்காக சொல்றேன், எங்கட சபையிலே நடக்கிற காரியங்களை குறித்து நாங்கள் இந்த நேரத்திலே கதைக்கிறேன். So I am telling this story as an example for everyone because I need to explain, emphasize what is happening in our family and in the church. அதே போல சல்ஜா ஓகே பவன் போன அப்புறம் யோசிப்பா, இன்னைக்கு சர்ச்சுக்கு போன்றாங்க, பாஸ்டர் ரஞ்சித் எல்லாருக்கும் ஒரு என்வெலப் கொடுத்து இவங்க எல்லாரையும் முன்னுக்கு விட்டார், இவங்க சர்ச்சுக்கு போகாம இன்னைக்கு வேலைக்கு போறாங்களே, அவண்ட கேள்வி மனதில் ஒரு கேள்வி இருக்கும் கட்டாயமாக. So definitely there would have been a question in Sister Tanuja's heart. Today the church is there, when I go there the envelopes will be given, why Bhavan is not coming? Yeah, Bhavan is not going. எல்லாரும் spiritual leaders and சொல்லி எல்லாம் வேண்டினாங்க, பவன் சர்ச்சில் இல்லையே சொல்லி அவருக்கு ஒரு கேள்வி இருக்கு. Yeah, so there would be a question in his heart as everybody is identified, even Brother Bhavan is identified as a leader and he's not going to come to church today. Anyway, பாஸ்டர் ரஞ்சித்தோடு சல்ஜா ஒரு மாதிரி சர்ச்சுக்கு வந்து சேர்ந்துட்டா. So anyway, Sister Tanuja came to church with Pastor Ranjit. சர்வீஸ் முடிஞ்சு நான் கிச்சன்ல இருக்கிறேன், நான் டீ போட்டுட்டு இருக்கிறேன். So after the service ends, I was there with Sister Tanuja in the kitchen preparing tea. அந்த சிஸ்டர் எங்க காணையில சிஸ்டர் என்ன கேக்குறா, அவ என்ன ஒரு கேள்வி கேக்குறா, அந்த சிஸ்டர் எங்க இன்னும் வரலையா. So she was inquiring me in the kitchen, oh, that sister has not come today,
Where is she? நான் சொல்றேன் அவை வீட்டில் விசிட்டர்ஸ் வந்திருக்கிறார்கள், அவர்கள் நல்ல பிஸியாக இருக்கிறார்கள், வரவில்லை. So she did not come because that sister, there are some visitors have come to her house. So that why she is not coming. She has not come today. அவன் கேள்வியில திருப்பவும் ஒரு கேள்விக்குறி. எல்லாரும் முன்னுக்கு போனாங்களே, எல்லாரும் எல்லாம் செய்யறன்னு போனாங்களே, சபைக்கு வர ஞாயிற்றுக்கிழமை வரவில்லையே, அவன் வாழ்க்கையில் ஒரு கேள்விக்குறியா இருந்தது. So again there is a question rising in her heart. Oh, these people, everybody, they came in front and they identified as leaders, but they also did not come. நான் உங்களுக்கு இந்த காரியத்தை ஏன் சொல்லுறேன் என்று சொன்னால், தனுஜாண்ட வாழ்க்கையில ரட்சிப்பு வர வேண்டும் என்றால் பிரதர் பவனும் ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். நாங்கள் மணவாட்டி சபை, நாங்களும் சாட்சியாக இருந்தால்தான் அவை நாங்கள் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரலாம். எவ்வளவுதான் நாங்கள் ஜெபிக்கலாம், ஆனாலும் எங்களுடைய சாட்சி உள்ள ஜீவியம் தான் அவை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரும். பவன் மட்டுமல்ல, மணவாட்டியாகிய நாங்களும். So in summary, for Sister Tanuja to understand God, or for her to receive the salvation, we as a church, not only Brother Bhavan, we as a church should be witnesses, testimony to her to bring salvation or to experience salvation in her life. It is not only praying but also witnessing is important. அது ஒரு முதலாவது காரியமாக. அடுத்த சாட்சியுள்ள காரியமாக நான் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன். நாங்கள் கொடுப்பதில் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? So let me come to the second subject which I have prepared. It's about giving. Are we truthful in giving to the church? இந்த சபையிலே பாஸ்டர் ரஞ்சித் ஒரு நாளும் கொடுக்கிறத பற்றி கதைச்சதில்லை. Our senior pastor Ranjit has never spoken in this church about giving unto God. நான் இந்த இடத்துல பார்க்கிற பொழுது பல பேர் பல காரியங்கள் சொல்லுவாங்க. நாங்கள் அங்கே செய்கிறோம், இங்கு செய்கிறோம், அங்கு செய்கிறோம் என்று. அதெல்லாம் காரியம் எங்களுடைய சபைக்கு நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? So I can see people are saying we are giving to other activities, other churches for other things. But as we are members of the church, are we truthful in giving to the church? உங்களோட சபையில், இந்த சபையில் என்ன தேவைகள், இந்த சபையில் என்ன காரியங்கள் தேவைப்படுறதுன்னு சொல்லி எங்களோட வாழ்க்கையில் எங்களுக்கு தெரியுமா? Do we have ever understood what are the needs and requirements in the church we have today? கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தேவன். ஆனாலும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுறேன், நாங்கள் கொடுக்கிறதுனாலே திரும்ப எங்களுக்கு கிடைக்கும் என்றதுக்கு அல்ல, நாங்கள் கொடுக்கிறதுனாலே பல காரியங்களை ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய வல்லவராக இருக்கிறார். It is true that God will meet all our needs, but it is not that I am saying by giving you will receive. But the truth is, when you give, God will take over or look after all of us. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது, மெல்கியாவிலே கொடு, உனக்கு கொடுக்க தசம பாகத்தை கொடு என்று சொல்கிறார். 10 நீங்கள் கொடுங்கள் என்று அதில் சொல்லி இருக்கிறார். In the Old Testament, the book of Malgia, it is clearly instructing us to give our tithes unto the churches. ஆனாலும் புதிய ஏற்பாட்டிலே நாங்கள் தாராளமாக கொடுக்கும்படியாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். But in the New Testament, it is telling us to give with all our heart, generously. Very good. ஆகவே நாங்கள் இந்த நேரத்தில் எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். So let us check our hearts now. நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் சபையிலே என்று சொல்லி. How are we doing in the church? நாங்கள் சபைக்கு கொடுக்கிற பொழுது, ஆண்டவருக்கு கொடுக்கிற பொழுது, ஆண்டவர் அதை எங்களுக்கு அந்த காசை திருப்பி தாரதில்லை. எங்களுடைய வேலை காரியங்கள், எங்களுடைய குடும்ப காரியங்கள், சமாதானங்கள், பிள்ளைகள், பேரப்பிள்ளைகளுக்குள்ள அந்த ஆசீர்வாதங்கள், அது மட்டுமல்ல சந்ததியாவாகிற கட்டுக்கள், இன்னுமாக வியாதிகள், எல்லாவற்றில இருந்தும் அவர் விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். So when we are giving unto church, it is not only that he is giving us back, but he is also blessing our work, our family, our children, our children's children, our grandchildren, and he is protecting us from disease. All these blessings are also, it's following us when we are giving. எங்களுடைய சபையிலே ஒரு சாட்சியுள்ள தாயை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். So in our church, I would like to tell you a testimony about a mother. வயலட் அம்மாவை நான் உங்களுக்கு திரும்பவுமாக சொல்ல உங்கள் யாருக்கும் தெரியும்.
that is about Violet, Mother Violet. You all know about her. அவ ஆண்டவருக்கு கொடுக்கிறதிலே ஒரு நாளும் குறைவில்லாத உண்மையாக கொடுக்கிற ஒரு தாய். She is a mother, a truthful mother when it comes to giving unto God. அவனுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், If you see in her life, போன மாதத்திலே விழுந்து திரும்பவுமாக ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டை வந்திருந்தா. Last month she had a fall. She slipped and fall and she was admitted in the hospital and she came back. ஆனால் இன்றைய நாளிலே அவ எழுந்து இந்த சபைக்கு வரக்கூடியதாக இருக்கிறன்னு சொன்னால், அவனுடைய வாழ்க்கையிலே அவ உண்மை உள்ளவாக இருந்ததுனாலே வியாதிகள் மட்டுமல்ல, பல காரியங்கள்ல இருந்து நான் அவளை கற்றுக்கொண்ட காரியம், நாங்கள் செய்ய முடியாத காரியங்களை அவ செய்கிற ஒரு தாயாக இருக்கிறதை நான் காணக்கூடியதாக இருக்கிறது. But today she has recovered from that injury. Today she is able to come to church as like before by herself. It is all because of her truthfulness, integrity in giving unto God. ஆகவே நாங்கள் இந்த நேரத்திலும் எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். நாங்கள் உண்மை உள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோமா? கொடுக்கிறது மட்டுமல்ல, எங்களுடைய கணவன் மனைவி எங்களுடைய சபை உறவுகளிலே நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? So we also in this subject we also should meditate and check in our hearts also, in our lives, are we truthful in giving and are we truthful in our relationship with our own relatives? அடுத்ததாக நாங்கள் வெளிச்சத்தை பற்றி பார்ப்போம். So the next subject, let us see about the light. நாங்கள் வெளிச்சம் உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். We should be the children of light. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார் ஜெனிசிஸ் ஆதியாகமம் 1 அதிகாரம் 6வது வசனத்திலே, In book of Genesis chapter number 1:6, God saying, அவர் இருளை அகற்றி வெளிச்சத்தை கொடுக்கிறார். பூமி இருளாக இருந்தது, அந்த இருளை அகற்றி அவர் வெளிச்சத்தை கொடுக்கிறார். The earth was filled with darkness, but God spoke light into the world. He removed the darkness and he gave light into the world. அதே போல நாங்கள் யாத்ராகமத்திலே பார்த்தோம் என்று சொன்னால், இந்த பூமியை அவர் அந்த இஸ்ரவேல் மக்களை வெளியிலே கொண்டு வருவதற்காக அந்த இடத்திலே அவர் ஒரு இருளை கொடுக்கிறார். In the same manner, in book of Deuteronomy, book of Exodus, we can see he brings darkness to bring his own people into light. ஆகவே எங்களுடைய தேவன் வந்து அந்த நாளிலும் இந்த நாளிலும் ஒரே மாதிரியான தேவனாக இருக்கிறார். Our God is an unchanging God, is the same yesterday and today. அவர் வெளிச்சம் வருவதாக என்று சொல்லும் பொழுது வெளிச்சம் வருகிறது, அவர் இருள் மூடும் என்று சொல்லும் பொழுது காருள் அந்த இடத்தை மூடுகிறது. So when he speaks light, the light comes. When he speaks darkness, the darkness comes. ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் வெளிச்சமுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற விட முடியாத பாவங்கள், எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நோய்கள், எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அடிமைத்தனங்கள், எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்மார்க்கம், எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அக்கிரமம், எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பொருளாதார பிரச்சனைகள், எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பயங்கள், இவை எல்லாவற்றையும் இப்படியான அந்த இருளிலிருந்து நாங்கள் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். So if we need to be the children of light, we need to come out from every sin, secret sin, from all the debts, or from all the other sicknesses, diseases. We should come out and experience the deliverances for us to be the children of light. நாங்கள் எங்கள் குடும்பத்திலே வெளிச்சமாக இருக்க வேண்டும். We need to be the light of children in our families. சபையிலே நாங்கள் வெளிச்சமாக இருக்க வேண்டும். Even in the church also. அது மட்டுமல்ல, நாங்கள் இருக்கிற இந்த நாட்டிலே நாங்கள் வெளிச்சமாக இருக்க வேண்டும். Not only in the church, even in the country we live, we should be the children of light. சங்கீதம் 119 105வது வசனத்திலே தேவன் சொல்லுகிறார், Psalm 119 verse 105, God is saying, அவர் வந்து அவருடைய வசனம் வந்து எங்களுக்கு தீபமாகவும் எங்களுக்கு காலுக்கு வெளிச்சமாகவும் இருக்கிறன்னு சொல்லுகிறார். God says his words are light to our feet. ஆகவே நாங்கள் அவருடைய வசனத்திலே
இன்னுமாக கூடுதலாக நாங்கள் தியானித்து அவருடைய வெளிச்சத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். Therefore, we need to meditate His words day and night and receive more light to our lives. இந்த இடத்துல எங்களை வசனத்தை கேட்க தேடி வந்திருக்கிறவங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு காரியம், அடுத்ததான காரியம் என்னென்று சொன்னால், நாங்கள் சாட்சி உள்ள பிள்ளைகளாக இருக்கிறோமா? So as you have come today to hear the word of God, let me tell you another important thing. Are we witnesses or living testimonies to God? நாங்கள் அப்போஸ்தலர் அதிகாரம் 8வது வசனத்தை பார்ப்போம். So let us read book of Acts chapter number 1 verse 8. தயவுசெய்து ஒரு ஆள் வாசியுங்கள், தமிழிலேயும் Somebody can இங்கிலீஷ்லேயும். read in Tamil and in English. Book of Acts, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். book of Acts chapter number 1 verse 8. ஆமென். In Tamil, chapter 1:8. yes. அந்த இடத்துல நாங்கள் வாசிக்கிறோம், அவர் ஜெருசலேமில் இருந்து கடைசி பரியந்தம் என்று சொல்லுகிறார். நாங்கள் யாழ்ப்பாணத்தில் மட்டும் என்று சொன்னவர் ஆண்டவர், திருகோணமலையில் மட்டுமோ சொன்னவர் ஆண்டவர். In here, அல்லாட்டி the scripture, God is saying from Jerusalem to the uttermost part of the earth. He did not say only in Jaffna. He did கொழும்புல not say மட்டுமோ சொன்னவர், only in Colombo, in Trincomalee. அல்லாட்டி பஞ்சாபில் மட்டுமோ சொன்னவர், He did not say only in Punjab. சீரியால மட்டுமோ சொன்னவர், He did not say only in Syria. குவைட்ல மட்டுமோ சொன்னவர், He did not say only in Kuwait. இத்தாலியில மட்டுமோ சொன்னவர், He did not say only in Italy. மொன்ட்ரியல்ல மட்டுமோ சொன்னவர், He did not say in Montreal or only in Anuradhapura. ஒட்டோவால மட்டுமோ He சொன்னவர். did not say only in Ottawa. ஆண்டவர் சொல்கிறார், கடைசி பரியந்தமும் நாங்கள் சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். God says to the uttermost part of the earth, we should be witnesses. இன்டர்பிரேட்டர் நான் சிரிச்சா தான் நீங்க சிரிக்க வேணும். ஆமென். ஹalleluya. நான் அழுவாங்க அழுவேன். ஆகவே நாங்கள் சிரித்து சந்தோஷமாக ஆண்டவருடைய வசனத்தை கேட்போம். ஆகவே நாங்கள் தேவனுடைய வீட்டிலே நாங்கள் அழைப்புள்ளவர்களாக இந்த இடத்துல இருக்கிறோம். So therefore, we are in the house of God with special callings in our lives. ஆமென். நாங்கள் அழைப்புள்ள பிள்ளைகள், நாங்கள் சாட்சி உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். As we are the children of calling from God, we also are witnesses of children of God, as children of God. இயேசு வந்து Jesus பரிசுத்தாவியுடன் Jesus with the Holy Spirit, அவர் என்ன செய்கிறார்? 12 சீஷர்களை தனக்கு he ஊழியத்துக்காக தெரிவு செய்கிறார். He gathered 12 apostles with him to do the ministry with him. இயேசுவுக்கு பின்னாக எத்தனை பேர் போனார்கள்? There are thousands and thousands people followed behind Jesus. ஆனால் மார்த்தாள், மரியாள், லாசருவை உயிரோடு எழுப்புகிறார். Martha, Mary, and even Lazarus, he raised Lazarus from the dead. ஆனாலும் அவர்களை தன்னோடு 12 பேரில் அவர் சேர்க்கவில்லை. But he did not include them into these 12 apostles. ஆனால் 12 பேரை தனக்கு சீஷராக தெரிந்து கொள்கிறார், தன்னோடு சேர்ந்து ஊழியம் செய்வது. So he chose 12 apostles to be with him and to do ministry with him. இந்த இடத்திலே நான் ஒரு காரியத்தை உங்களோடு முக்கியமாக கதைக்க விரும்புகிறேன். So I want to share an important thing in this place. பாஸ்டர் ரஞ்சித் இவ்வளவு காலமும் ஒருத்தரையும் தனக்காக தெரிந்ததில்லை. So pastor, our senior pastor dear Ranjit, he has never chose anyone for his ministry. ஆனாலும் இந்த வருஷத்திலே 4 மாதத்துக்கு முன்பாக அவர் உங்களை தெரிவு செய்தார், உங்களை தன்னோடு சேர்ந்து தனது ஊழியத்திற்கு உதவும்படியாக. But in this year, 4 months before, he chose some of you from this place for him to support in the ministry along with him.
நாங்கள் அந்த காரியத்துக்கு எல்லாரும் அவருக்கு ஓமென்று சொல்லி நாங்கள் அதற்கு அந்த காரியங்களை செய்ய நாங்கள் ஆயத்தமாக இருந்தோம். So we also agreed along with him and we were prepared to work with him. 4 மாதத்துக்கு பின்பு அவர் திரும்பமாக எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு என்னையும் சேர்த்து கூப்பிட்டு கேட்கிறார், நாங்கள் என்ன செய்ய வேணும், என்ன காரியம் நடந்தது, இனி என்ன காரியம் இருக்கிறது என்று சொல்லி. So after 4 to 5 months he called us back individually, personally, and inquired what that we are supposed to do to improve or to do more to God. நாங்கள் சொன்ன காரியம், பல பேர் நாங்கள் கதைத்த காரியம், ஐயோ பாஸ்டர் பார்க்கிங் இல்லையே, ஐயோ பாஸ்டர் வேலை இருக்கிறதே சண்டே, ஐயோ பாஸ்டர் நாங்கள் தூரமாக இருக்கிறதே, ஐயோ பாஸ்டர் சாட்டர்டே எங்களுக்கு இயலாதே, இப்படியான காரியங்களை நாங்கள் முறுமுறுத்தலோடு சொல்லுகிறோம். So but many people have said excuses like no parking, like we have work, like we don't have time. So these kind of excuses many people said. நாங்கள் அந்த பழைய சபையில் இருந்த பொழுது அந்த இடத்திலே இருளாக இருந்தது, ஸ்டேஜ் சரியில்லை, மைக் சிஸ்டம் சரியில்லை, அந்த வீடியோ செட் சரியில்லை, இப்படியாக நாங்கள் அந்த இடத்திலே சொல்லி கொண்டிருந்தோம். எங்களுக்கு புதிய இடத்தை ஆண்டவர் தந்தார். So when we were in the old church premises, we said it is dark inside, we said the mics are not working, these kind. So when we have the issues like that, God gave this place. ஆனாலும் நாங்கள் இந்த இடத்திலே வந்ததுக்கு பின்பாக நாங்கள் திரும்பி பார்க்கிறோம் என்னதுன்னு சொன்னால், இஸ்ரவேல் மக்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியிலே வந்தவுடனே அவர்கள் என்ன சொன்னார்களாம், மென்னாவை கொடுத்த பொழுது ஐயோ உள்ளி இல்லையே, உள்ளி இருந்தால் அவ்வளோ டேஸ்டாக இருந்திருக்கும் சொல்லி அவர் உள்ளியை நினைத்தார்களாம். But as like Israel people who came out of slavery from Egypt, when they received manna for their meals, they turned back and they thought about in Egypt the food they ate. Ulli enna sollu? Garlic. Oh, smelling. ஆகவே நாங்கள் அவர்கள் அந்த இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த காரியத்துக்கூடாக ஆண்டவர் எங்களை கொண்டு வந்தார் என்றது அல்ல, எத்தனை வாதைகளை கொடுத்து எத்தனை பிள்ளைகளை கொலை செய்து அந்த இடத்துல எங்களை கொண்டு வந்தார் என்று இல்லை, இந்த பழைய உள்ளியை காலிக்க நினைக்கிறார்கள். So it is not how the miracles of God he did and he brought out of the slavery. We do not think about, they did not think about the miracles, but they thought about the food in what they ate. நான் பழைய சபையிலே நாங்கள் மேலே உள்ள சபையிலே நாங்கள் சபைக்கு போகிற பொழுதுல ஊத்ரோயில இருந்து ஒரு குடும்பம் வரும், தகப்பனும் தாயும் 5 பிள்ளைகள். முதலாவது பிள்ளை 10 வயசு, 8 வயசு, 6 வயசு, 3 வயசு, இப்படியாக 5 பிள்ளைகள் உள்ள குடும்பம் இந்த ஊத்ரோயில இருந்து வருவார்கள் மொன்ட்ரியல். While we were in our old church premises, there was a family who came to the church with 5 children, 5 years, 8 years, 6 years, 3 years. ஆகவே அந்த பிள்ளைகள் அந்த இடத்திலே சில வேளை half an hour எடுக்கும், எல்லாரும் வந்துடுவாங்க அந்த இடத்துல பார்க்கிங்கிலே half an hour அந்த இடத்தை தேடி தேடி கடைசியாக சர்ச்சுக்கு வருவார்கள். So these children, this family comes to church and they wait for the parking. Somehow they find parking. After that they come inside the church. ஆகவே நாங்கள் இந்த இடத்திலே அந்த பிள்ளைகளை நாங்கள் பார்க்கிற பொழுது அவர்கள் அந்த உள்ளுக்குள்ளே வரும் பொழுது ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏனென்றால் இவ்வளவு தூரத்தில் இருந்து இந்த குடும்பம் வாரது மட்டுமல்ல, அழகாக உடுத்தி எல்லாம் பஞ்சாபி போட்டு எல்லாம் சூட் அடிச்சு சிரிச்சு கொண்டு சர்ச்சுக்குள்ளே வருவார்கள். So as this family enter into our church, we feel joyful in our heart because they are well dressed, they are with the suit and they are smile in their faces. When we see this, we are encouraged. ஆகவே நாங்கள் இந்த இடத்திலே இந்த புதிய இடத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். So now we have come to the new place. நாங்கள் எங்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. We have been given some responsibilities. ஆகவே நாங்கள் அழைப்புள்ளவர்களாக இந்த இடத்துல இருக்கிறோம். We have the children of calling. ஆகவே நாங்கள் எங்களுக்கு தந்த பொறுப்பை நாங்கள் முறுமுறுப்பில்லாமல் சந்தோஷமாக ஆண்டவருக்கு என்னத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி செய்கிற பிள்ளைகளாக நாங்கள் மாறுவோம். So we need to fulfill our responsibilities without murmuring. நாங்கள் தேவனை எங்களுடைய உலக கண்ணாலே பார்க்காமல் நாங்கள் அவை ஆவிக்குரிய கண்களாலே எங்களை தேவனை பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.
Therefore, let us see God not with our physical eyes, through our spiritual eyes. அவருடைய உயிருள்ள வார்த்தையை நாங்கள் கேட்டு We should listen to His living word. நமது ஆவி ஆத்மா சரீரம் பலன் பெற்று We should be strengthened in our spirit, soul and body. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை அகற்றி And let the darkness to be removed from our life. அது மட்டுமல்ல நாங்கள் உண்மையுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபித்து Not only that, for us to live a life full of integrity towards God, with that prayer. கனடாவிலும் சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருப்போம். So let there be children with testimonies in Canada for God. வெளிச்சமுள்ள பிள்ளைகளாக இருப்போம். Children of light. அது மட்டுமல்ல உண்மையுள்ள கிறிஸ்துவர்களாக இருப்போம். And also children with integrity. ஆகவே நாங்கள் இந்த நாளிலும் இந்த வசனத்தை கேட்டு நாங்கள் ஒவ்வொருவரும் So therefore, today as we listen to God's word, தயவு செய்து இருதயத்தில் உங்கள் கைகளை வைத்து so let us keep our hands in our heart. நாங்கள் கர்த்தாவே நீர் எங்களுக்கு தந்த பொறுப்பை நாங்கள் உமக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாக உமக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக உமக்கு வெளிச்சமுள்ள பிள்ளைகளாக இந்த சபையில செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிப்போம். Father God, let us ask God to help us to fulfill our responsibility with the children of integrity, as children of light. நாங்கள் எகிப்தை நினைக்காமலும் Not to look back or remember the Egypt முறுமுறுப்பு இல்லாமலும் without murmuring. ஆண்டவரே உமக்கு சந்தோஷமாக சமாதானமாக உற்சாகமாக நாங்கள் காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். So let us pray for God, for us to do God's work with full of encouragement and light and activeness. இந்த நேரத்திலே நாங்கள் கேட்ட வசனத்திலே நாங்கள் எந்த காரியத்திலே தவறி இருக்கிறோமோ அந்த காரியத்தை நாங்கள் சரிப்படுத்த ஆவியானவரை உதவி செய்யும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிப்போம். So let us pray Holy Spirit to help us as we hear the word, where we lack help, ask help to correct us. நாங்கள் யாழ்ப்பாணத்தில் கானான்ல அது மட்டுமல்ல கொழும்பில் திருகோணமலையில் அது மட்டுமல்ல குவைட்டில் ஆண்டவரை இத்தாலியில் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் மற்ற அதைவிட மேலாக கனடா தேசத்திலே நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிப்போம். So let us ask God not only in Jaffna, in Kuwait, in Italy and in all, even in Canada, to do great things more than that. ஆண்டவரே இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ராஜா. Father God, we thank you for giving us this time. திரும்பவுமாக நாங்கள் இந்த காரியத்தை நினைத்து ஆண்டவரே இந்த சபையிலே நாங்கள் என்ன காரியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி உண்மை உள்ளவர்களாக சாட்சி உள்ளவர்களாக வெளிச்சமுள்ள பிள்ளைகளாக நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்திலே கெஞ்சி கேட்கிறோம். So I pray in Jesus' name to help us to live as children of light, children of God, love in this today. ஆமென். Amen.